ஓம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார்யனின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல இருள் சேரிருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றலரிது அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தலரிது கோளில் பொறியில் குணமிலவே எண் குணத்தான் தாளை வணங்காத்தலை பிறவிப் பெரும் கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். ஓம் உலக முதல்வனை வாலறிவனை மலர்மிசை ஏகியவன் தன்னை வேண்டுதல் வேண்டாமை இல்லாத இறைவனை பொறிவாயில் ஐந்தவித்தான் தன்னை தனக்குவமை இல்லாத அறவாழி அந்தணனை எண்குண இறைவனை போற்றி அமைதியான ஆனந்த ஆன்மவித்தை அருளும் ஓம்கார குருநாதர் மலர்பாதம் தலைமேற்கொள்வாம். ஓம். அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் பொருட்பால் சுற்றம் தழால் என்ற அதிகாரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஓர் அரசன் அல்லது தலைவன் தன்னுடன் இருப்பவர்களை எப்படி நடத்த வேண்டும்? அரசன் தலைவன் என்று மட்டும் இல்லாமல் நம்ம இதை எங்க வேணாலும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்மால சிந்திக்க முடியும். ஒரு குடும்பமாகட்டும், ஒரு நிறுவனமாகட்டும், எந்த அமைப்பாக இருந்தாலும் அங்கு தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் எப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையுடன் நடந்து கொள்ள வேண்டும், எல்லாரையும் எப்படி அவர்களுடைய சுற்றத்தினராக கருத வேண்டும், அதாவது அவர்களை சார்ந்தவர்கள், அந்த நிறுவனத்தை சார்ந்தவர்கள், அந்த நிறுவனத்துல வாடிக்கையாளராக இருக்கிறவங்க, பலவிதமா சப்போர்ட் பண்றவங்க, இப்படி இருப்பாங்க இல்லையா, எல்லாரையும் எப்படி அவர்கள் கவனித்துக் கொள்கிறார்கள். ஒரு குடும்பம்னு எடுத்தாலும் அதனாலதான் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலின்னு இருக்கும் இல்லையா. இப்ப குடும்பம்னா நம்ம ஃபேமிலி மட்டும் கிடையாது, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் இருக்காங்க இல்லையா. எல்லாரையும் நம்ம அவர்களின் நலனில் நாம் அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறோம், நம்முடைய நலனில் அவர்கள் அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். கூடி வாழ்கின்ற சமுதாயம், கூடி வாழ்கின்ற ஒரு ஒரு நிலை, அதை பத்தி தான் ரொம்ப முக்கியமா நம்ம இங்க பாக்குறோம். எல்லாரும் பணம் ஒன்று இருந்தா போதும், பணத்தை வச்சு எல்லாத்தையும் சாதிச்சுக்கலாம் அப்படிங்கிற மனப்பான்மை இல்லை. இது ஒரு முக்கியமான ஒரு கடமையாக திருவள்ளுவர் சொல்கிறார். பணம்ங்கிறது மட்டும் இல்ல, எல்லாரையும் கேர் பண்றது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவர்கள் மீது அக்கறை காட்டுவது, யாருக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து செய்யறது, அதை ஒரு தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க செய்யும் பொழுது அதற்கு இன்னும் சிறப்பு அதிகம். ஒரு கம்பெனில ஒரு பெரிய சிஇஓ இருக்காரு, அவருக்கு ஒரு செக்யூரிட்டி, ஒரு அங்க வேலை பார்க்குற ஒரு கடைநிலை ஊழியரின் கஷ்டம் புரிகிறது, அவருக்கு ஏதோ ஒரு உதவி பண்றாரு, பாத்துக்கிறாருன்னா அவங்க ரொம்ப ரொம்ப விசுவாசமா அந்த கம்பெனிக்கு வேலை செய்வாங்க. அது ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு அன்பின் வெளிப்பாடு இல்லையா. அது அவர்களுடைய உயர் குணங்கள். இதெல்லாம் நம்ம நிறைய செலிபிரிட்டி அவங்கள பத்தின இன்டர்வியூல எல்லாம் பார்த்திருப்போம். அதாவது அவர்களுடன் நெருக்கமாக பழகக்கூடிய ஓட்டுநர்கள், டிரைவர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, எல்லாரும் எப்படி அவருடைய பண்பு அவங்கதான் சொல்லுவாங்க. வெளியில யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். அவங்களுடைய குடும்பத்தினரை தாண்டி இந்த வெளியில இருக்கக்கூடிய அவருடன் மனித பண்பு அங்கதான் வெளிப்படும். அவர்கள் எப்படி பழகுகிறார்கள், எல்லாரும் எப்படி பாத்துக்கிறாங்க. தெரிஞ்ச சுவாமிஜி எல்லாம் ஆசிரமத்துல பணிபுரிபவர்களுடைய குடும்பத்துல யாராவது இறந்து போயிட்டா அத்தனை பேரும் போகணும். அன்னைக்கு ஃபுல் டே லீவே கொடுத்துருவாரு. ஒரு 40-50 பேர் சேர்ந்து போய் பணம் எல்லாம் உடனே கொடுப்பாரு. பணம் கொடுக்கறது மட்டும் இல்ல, கடைசி வரைக்கும் கூட இருக்கணும். அது ஒரு இதுவா ஒரு கல்ச்சரா அதை வச்சிருந்தார். அது இயல்பாவே நம்ம செய்யக்கூடியதுனா கூட அது ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுவாரு. ஓ அப்படியா, 1 மணி நேரம் போய் தலையை காமிச்சிட்டு வருது, இல்ல போகாம இருக்கிறது, நான் போன்ல விட்டு கொடுக்காம போய் நிக்கிறது, அவங்களுக்கு என்ன உதவி வேணும்னு செய்யறது பாக்குறது, அதுதான் சுற்றம் தழால். இந்த குறள்ல திருவள்ளுவர் 2 முக்கியமான பண்புகளை சொல்கிறார். சுற்றம் தழால்னா எல்லாரும் வேணும்னா எப்படி அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்துவது, சுற்றத்தினரை எப்படி தழுவிக்கொள்வது, எப்படி அவர்களை அரவணைப்பது, பார்த்து கொள்வது என்று கேட்டால், பெரும் கொடையான் பேணான் வெகுளி அவனின் மருங்குடையார் மாநிலத்து இல். பெரும் கொடையான் பேணான் வெகுளி அவனின் மருங்குடையார் மாநிலத்து இல்.
2 முக்கியமான பண்புகள் இந்த குறட்பாவில் சொல்லப்படுகிறது. ஒன்று என்னன்னா பெரும் கொடையான், இல்ல தாராள மனம் படைத்தவனாக இருக்க வேண்டும். இவன் செல்வந்தன், அரசன், தலைவன் சொன்னாலே இவனிடம் செல்வம் இருக்கிறதுன்னு அர்த்தம். அந்த செல்வத்தை இவன் எப்படி அவர்களுக்கெல்லாம் கொடுக்கிறான், எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து தனக்கு தன்னோட குடும்பத்துக்கு மாத்திரம் வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு செய்யும் போது கை அப்படியே சுருக்கிக்கிறது. அப்படி இல்லாம தாராளமாக வழங்குதல், ஒரு நல்லது கெட்டது எல்லாத்துலயும் பங்கு பெறுதல், படிக்கிறதுக்கு உதவி பண்றது, இப்படி எல்லா விதமான உதவிகளையும் செய்யறது. ஒரு மருத்துவ உதவி தேவைப்பட்டதுன்னா அதற்கு பணம் கொடுக்கறது, இப்படி பெரும் கொடையாளியாக இருக்க வேண்டும். அப்புறம் அடுத்த விஷயம் என்னன்னா வெகுளி பேணான், கோபப்படக்கூடாது. வெகுளி பேணான் அப்படின்னா என்ன அர்த்தம்? கோபம் நீங்கியவனாக இருக்க வேண்டும். 2 விஷயத்தையும் நீங்க நம்ம கொஞ்சம் நன்றாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா, ஒருத்தன் நல்லா தாராள மனசு, என்ன கேட்டாலும் கொடுப்பான். ஆனா கண்ணா பின்னான்னு பேசுவான், வாயில வந்த வார்த்தையெல்லாம் பேசுவான், திட்டிகிட்டே கொடுப்பான். ஐயோ அவன்கிட்ட யார் போவா அப்படின்னுவோம். சாதாரண நம்மளே கூட ஒரு சொந்தக்காரங்க இருக்காங்க, அவங்க நினைச்சா இந்த உதவி செய்ய முடியும், ஆனாலும் யாரு போய் கேட்கறது, கேட்டா கொடுத்துருவாரு கண்டிப்பா, ஆனா கண்ணா பின்னான்னு பேசுவார் அப்படி சொல்றோம் இல்லையா? அது மாதிரி இருக்கக்கூடாதான். அது கிருஷ்ணரும் கீதையில தாமச தானம்ங்கிறார். ஒருத்தனை நடக்க வச்சு 10 வாட்டி வர சொல்லி அதுக்கப்புறம் இல்லைன்னு சொல்றது, அவன் கேட்டதில் விட கம்மியா கொடுக்கறது, முதல்லயே சொல்லிடலாம் இல்லையா இல்லைன்னு. நிறைய பேருக்கு என்னன்னா அந்த பார்க்கலாம், யோசிச்சு பாக்குறேன் அப்படி இப்படின்னு தள்ளி போடுறது, ப்ராமிஸ் பண்ணிட்டு அப்புறம் பண்ணாம இருக்கிறது, அப்புறம் ஒரே அட்வைஸா வாரி வழங்குறது, அப்படிலாம் இல்லாம பெரும் கொடையான் பணம் கொடுக்குறான் ஆனா கோவப்படுறான் அப்படின்னா அவன்கிட்ட யாரும் போக மாட்டாங்க, அவனுக்கு சுற்றத்தினர் இருக்க மாட்டாங்க, அவனை பார்த்த பயம்தான் இருக்கும். அப்புறம் இனிமையா பேசுவான், அன்பா, அப்படியே நான் தேன் ஒழுக ஜிஹ்வாமே மது மத்தமா அப்படின்னு வேதம் சொல்கிறது இல்லையா? என்னுடைய நாக்கு தேன் போன்று இருக்கட்டும், அப்படி இனிமையான சொற்களா கண்ணே மணியேன்னு பேசுவாங்க, ஆனா 5 பைசா இருக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஆளையும் நம்ம பார்க்கிறோம். நம்மளுடைய சுற்றத்தினர்லயே இந்த 2 கேட்டகரி இருக்கும். ஒண்ணு நல்லா உதவி பண்ணுவாங்க, ஆனா கண்ணாப்பின்னான்னு பேசுவாங்க, கடுமையான வார்த்தைகளை கோவப்படுவாங்க, மரியாதை இல்லாம நடத்துவாங்க, ஒரு அவமானப்பட்டு தான் அந்த ஹெல்ப் அவங்கள்ட்ட நம்ம வாங்கிக்க வேண்டியிருக்கும். இன்னொன்னு என்னன்னா ரொம்ப பிரியமா நடத்துவாங்க, ரொம்ப பிரியமா பேசுவாங்க, அன்பா பேசுவாங்க, நான் இருக்கேன் உனக்குன்னு சொல்லுவாங்க, ஆனா ஹெல்ப்னு வரும்போது செய்ய மாட்டாங்க. பெரும் கொடையான் இல்ல, அங்க கை உள்ள போயிடும். ஆக இந்த 2 கேட்டகரியும் இருக்கக்கூடாதுங்கிறார். செல்வத்தையும் கொடுக்கணும், அதே நேரத்துல கோவப்படாமையும் இருக்கணும். கோவப்படாம இருக்கிறது எவ்வளவு முக்கியம். இது முன்னாடியே குற்றம் கடிதல் அதிகாரத்திலே இது 2ஐயும் சொல்லிட்டாரு திருவள்ளுவர். நம்ம பார்த்தா இவரல்னா இந்த பொருளை கொடாத தன்மை, அது ஒரு குற்றமா சொன்னார். அதே மாதிரி சினம் அப்படிங்கறத முதல் குறள்லயே சொன்னார். நம்ம குற்றம் கடிதல் அதிகாரத்தோட இதை ஒப்பிட்டு பார்த்தோம்னா இந்த 2 பண்புகளும் இருக்கணும். தாராள மனசும் இருக்கணும், கோபப்படாமல் பிரியமாக அன்பாக நடத்துபவனாகவும் இருக்க வேண்டும். அப்படி ஒரு அரசன் அல்லது தலைவன் இருந்தால் நம்ம எவ்வளவு யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் பாருங்க. இது 2மே நம்ம நிறைய பேர்கிட்ட பார்த்திருப்போம். பணம் கொடுப்பாங்க ஆனா கண்ணாபிரான்னு பேசுவாங்க, கொடுக்க மாட்டாங்க ஆனா ரொம்ப இனிமையா பேசுவாங்க, ரொம்ப அவங்கள்ட்ட பேசினா கொஞ்ச நேரம் பேசினா நம்மளே அப்படியே மயங்கி விழுந்துருவோம் அப்படி இருக்கும். பேச்சிலேயே எல்லாம் பண்ணுவாங்க, ஆனா செயல்ல ஒண்ணுமே இருக்காது. சில பேர் செயல்ல காட்டுவாங்க ஆனா வாயால தேளா கொட்டுவாங்க. 2 பீப்புளையும் நம்ம பாக்குறோம். சோ இது 2மே இருக்கக்கூடாது. இது இந்த பொருள் கொடாத தன்மையும் இருக்கக்கூடாது, கோபமும் இருக்கக்கூடாது. பெரும் கொடையான், நன்றாக கடவுள் எல்லாம் கொடுத்திருக்காரு அப்படின்னு நினைச்சு பெரிய மனசோட தாராள மனப்பான்மை உடையவனாக கொடுக்கணும். என்ன உதவி தேவையோ செய்யணும். அப்புறம் வெகுளி பேணான், கோவப்படக்கூடாது. அப்படி இருந்தான்னா அவனை காட்டிலும் மருங்கு உடையார். மருங்குன்னா அவனை காட்டிலும் சுற்றத்தினரால் சூழப்பட்டு ஒருத்தன் அவன் அவ்வளோ சிறப்பா இருப்பான். அவன் மாநிலத்து அவனை காட்டிலும் சுற்றத்தாரால் சூழப்பட்டு இன்பமாக வாழ்பவன் வேறு யாரும் இந்த உலகத்திலே கிடையாதுங்கிறார். மாநிலம்னா இங்க தமிழ்நாடுன்னு அர்த்தம் இல்லை, உலகத்திலே இந்த மாநிலம், இந்த பெரிய நிலத்திலேயே அவனை மாதிரி சுற்றத்தாரால் மேன்மை அடைபவன் யாரும் கிடையாது. இந்த 2 பண்பு, தங்கமான மனசுங்க, நல்லா கொடுப்பாரு, பிரியமாவும் பேசுவாரு, அன்பா பேசுவாரு. 2 எவ்வளவு பெரிய விஷயம். நம்ம யாருக்காவது ஒண்ணு கொடுக்குறோம் அப்படின்னா கூட நிறைய நேரம் அவங்க அசாசமே அட்வைஸ் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனா கூட அது எப்படி சொல்றோம், என்ன மாதிரி வார்த்தைகளை சொல்றோம். அதனால சாஸ்திரம் ரொம்ப கவனமா அந்த இனியவை கூறல்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பண்பு. வெகுளாமை, இதெல்லாம் நிறைய இடத்துல திருவள்ளுவர் திரும்ப திரும்ப இந்த விஷயங்கள் பாருங்க. அறத்துப்பால்ல பார்த்த அதே வேல்யூஸ் தான் இங்க ரொம்ப முக்கியமா. பெருங்கொடையான்னா என்ன? ஈகை, ஒப்புரவு அறிதல். வெகுளி பேணான்ங்கிறது என்ன? வெகுளாமை, பொறை உடைமை. அந்த அதிகாரம், அந்த அந்த அறத்துப்பால்ல சொல்லப்பட்ட பண்புகளை நன்றாக கடைபிடிக்கணும். அவன் யாரையும் தேவையில்லாம ஹர்ட் பண்ணிடக்கூடாது. உதவி தேவைப்பட்டு கேட்டாங்க, நான் கொடுக்காம இருந்துட்டேன், அப்படி ஒண்ணு இருக்கக்கூடாது. ஆனா சுற்றத்தினர் எல்லாரும் முக்கியம். சில சமயம் காலம் கடந்து போய் அதுக்கப்புறம் நம்ம உதவி செஞ்சு என்ன செய்ய போறோம், அப்ப மனசு வராது. அதுக்கப்புறம் பின்னாடி யோசிப்போம், நேற்று ஒரு 2 லட்சம் ரூபாய் கேட்டாங்க, கொடுத்துருக்கலாம்,
ஒரு பெரிய கோடீஸ்வரர்னு வச்சுக்கோங்களேன். அவர்ட்ட கோடிக்கணக்கான ரூபாய் இருக்கு. ஒரு 1 லட்சமோ 2 லட்சமோ யாரோ வந்து கேட்கறாங்க, கொடுக்க மனசு இல்ல அவருக்கு வந்து. ஆனா அந்த பர்சன் இறந்து போயிட்டாரு அப்படின்னா, இறந்து போயிட்டாரா? ச்சே! அப்ப தேவையில்லாத குற்ற உணர்ச்சி, தேவையில்லாத சங்கடங்கள். இதனால பலவிதமான அமைதியின்மை வாழ்க்கையில எவ்வளவு பாருங்க. அப்போ வந்து ஒரு பொறுப்புல இருக்கோம். இன்னொன்னு என்னன்னா, இந்த தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புங்கிறது புரியணும். அது பவர்ங்கிறத விட இது வந்து ஒரு பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி. கடவுள் வந்து என்னை இந்த இடத்துல அமர்த்தி இருக்கிறார். ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல்வாதி கூட அப்படிதான் நினைக்கணும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பொறுப்பை நான் பெஸ்ட்டா அப்படி பண்ணுமோ அதை பண்ணணுமே தவிர, இதுல இருந்து இன்செக்யூரிட்டி வளர்த்துக்கணும். எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்னா நாளைக்கு ஓட்டாண்டி ஆயிட்டேன்னா என்ன பண்றது? அந்த பாதுகாப்பு இன்மை அதெல்லாம் வரக்கூடாது. ஏன்னா நம்ம நாட்டு தலைவர்களுக்கெல்லாம், அரசர்களுக்கெல்லாம் நிலையாமை நன்றாக தெரியும். ஏன்னா செல்வம் நிலையற்றது. இருக்கிற வரைக்கும் நல்லா, அதுக்காக தாம் தும்னு தேவையற்ற விஷயங்களுக்கு செலவழிக்கணும்னு நான் சொல்லல. யாராவது உதவின்னு வந்து கேட்கும்பொழுது அது ஜென்யூன்னு தெரிஞ்சா நிச்சயமாக செய்ய வேண்டும். அன்பான வார்த்தைகளை பேச வேண்டும். கோபப்படக்கூடாது. கோவப்பட்டு இங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன். சில கம்பெனிலாம் நம்ம போய் பார்த்தோம்னா பயப்படுவாங்க. இந்த சிஇஓ வராருன்னா கை கால்லாம் உதறும். அந்த பயம் இருக்கு அப்படின்னா கோபத்துக்கு பயப்படுறாங்க. அது ஒரு நல்ல கல்ச்சர் கிடையாது. அப்ப அவருக்கு பயந்து வேலை செய்யறது வந்து என்ன அச்சமே கீழ்களது ஆசாரம் அப்படின்னு திருவள்ளுவர் கயமை அதிகாரத்துல சொல்றாரு. பயப்படக்கூடாது. அவன் வந்து தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து வேலை செய்யற மாதிரி சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் வைக்கணுமே தவிர, பாஸுக்கு பயந்து அந்த காலத்துல சொல்லுவாங்க இல்லையா, மேனேஜர் வந்து லீவு, அதனால நம்ம யாரும் இன்னைக்கு வேலை செய்ய வேண்டாம். அப்படி இல்லை. இப்ப கேமராலாம் வச்சிருக்காங்க. இப்படியே ரிசல்ட் அவுட்புட் காட்டி ஆகணும். பயந்து யாருமே வேலை செய்ய வேண்டாம். அம்மா அப்பாவுக்கு குழந்தைங்க பயப்பட வேண்டாம். பாஸுக்கு ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்க பயப்பட வேண்டாம். யாருக்கும் பயப்பட வேண்டாம். அப்ப பயம் எப்ப வரும்னா கோவப்படும் போதுதான் பயம் வரும். பயப்படாம ரொம்ப அதாவது அதுக்காக வந்து பணிவில்லாம நடந்துக்கணும்னு சொல்ல, பணிவோட இருக்காங்க. அதே நேரத்துல ஒரு பயம் இல்லாம இருந்தாதான் ஃப்ரீயா வேலையும் செய்ய முடியும், சுதந்திரமாக செயல்பட முடியும். இந்த பயந்து நடிக்கிற எந்தெந்த நான் சில கம்பெனி, சில அமைப்புகள், கல்வி நிறுவனங்கள்லாம் பார்த்திருக்கேன். அந்த பிரின்சிபல் இல்லாட்டி அந்த மேனேஜ்மெண்ட்டை சேர்ந்தவங்க வராங்கன்னா அவங்களுக்காக ஒரு சீன்லாம் நடக்குவாங்க. அந்த சீன் என்னன்னா அது கடைசியில ஒரு வேஷமா போய் முடியும். அவங்க வரும்பொழுது எப்படி வந்து அதை வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். உள்ள வந்து உண்மை ஒன்றாக இருக்கும். ஆனா அவர்கள் முன்னாடி பிரசன்ட் பண்ற விஷயங்கள் வேறாக இருக்கும். அப்ப அவங்களை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். அதனால ஒரு தலைவன் அல்லது அரசன் என்ன பண்ணா ஃப்ரீயா இந்த சென்ஸ் கோபப்படாதவனாக இருக்க வேண்டும். கோபப்பட்டு வார்த்தைகளை இறைப்பணும். ஏன்னா கோவத்தை பார்த்து மக்களுக்கு பயம் வந்துடும். ஐயோ கோவப்பட்டு நம்மள வேலையை விட்டு தூக்கிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பொய்யா சொல்லுவான், உண்மையெல்லாம் மறைப்பான். சோ அந்த மாதிரி இதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. ஒரு ஆபீஸ் ஆகட்டும், எந்த சூழ்நிலையாகட்டும், இந்த 2 விஷயம் ரொம்ப முக்கியம். தாராள மனப்பான்மை இருக்கணும், கோபப்படாமல் அன்புடன் பேசுபவர்களாக இருக்க வேண்டும். அடுத்த குறள். காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள. காக்கை கரவா கரைந்து உண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள. காக்கை நமக்கு தெரியும். காக்கா கரவானா மறைத்து வைக்காமல், கரைந்து உண்ணும். கரைந்துனா காக்கான்னு கத்தி அதோட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காக்கான்னு கூப்பிடுறது இருக்கட்டும், அது உணவை பார்த்ததுன்னா அதோட நேச்சர் என்னன்னா அது தன்னுடைய சுற்றத்தினரை அழைக்கும். கரைந்து உண்ணும், அழைச்சு எல்லாரையும் கூப்பிட்டு சேர்த்து நம்ம போடுற இத்தினோண்டு ஒரு கரண்டி சாதத்தை எல்லாம் சேர்ந்து சாப்பிடும். அன்ன நீரார்க்கே ஆக்கமும் உள. அப்படிப்பட்ட பண்பு உடையவர்களுக்குத்தான் ஆக்கம்னு சொன்னா சுற்றத்தாரால் வரக்கூடிய மேன்மையும் உள இருக்கிறது. சுற்றத்தாரால் அவங்களுக்கு யாரு வந்து பங்கி தின்றால் பசியாரும்னு எல்லாரோடையும் தன்னுடைய செல்வத்தையும் தன்னுடைய வசதிகளையும் ஷேர் பண்ணிக்கிறாங்களோ, யார் பகிர்ந்து கொள்கிறார்களோ, பகிர்ந்து மகிழ்கிறார்களோ, அவர்களுக்குத்தான் சுற்றத்தாரால மேன்மை. நான் போன இதுலயே பார்த்தோம் இல்லையா, சுற்றத்தாரோட நிறைய அதான் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பிசினஸ் நடத்துறோம் அப்படிங்கிறதுக்கும், முன்ன பின்ன தெரியாத நம்ம ரெக்ரூட் பண்ண பீப்புள் வச்சு பிசினஸ் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுடைய என்னதான் இருந்தாலும் வந்து ஒரு கூடுதல் பொறுப்பு இருக்கும். ஏன்னா நம்மளுடைய இது நடத்துறோம், நம்ம அண்ணன், நம்ம தம்பி, நம்ம சித்தப்பா அப்படின்னு ஒரு இது இருக்கும் இல்லையா. அதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்னா, யார் பகிர்ந்து உண்ண பழகுகிறானோ அவனுக்கு. பொதுவா நான் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்த குறிப்பிட விரும்புறேன். நம்மலாம் வந்து மிருகம் மாதிரி நடந்துக்காத, விலங்கு மாதிரி நடந்துக்காத, அப்படி நடந்துக்காத, மனிதன் தானே, மனிதன் ரொம்ப சிறந்தவன், மனிதனுக்கு 6 அறிவு இருக்கப்பெல்லாம் பொதுவா சொல்றோம், மரத்தை திட்டுறோம், எல்லாம் பண்றோம். ஆனா உண்மையிலே பார்த்தா மிருகங்கள்லாம் வந்து ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கு. கடவுள் அப்படிதான் படைச்சிருக்காரு அதுங்களை வந்து. அதுங்களோட நேச்சர் அது. அது மட்டும் இல்ல, அவர்களிடமிருந்து நாம் கற்க வேண்டிய பாடங்கள் ஏராளமாக இருக்கின்றன. ஏதாவது மிருகம்லாம் கூட உன்னோட ஒண்ணு பேசிக்குமோன்னு நினைப்பிச்சு, மனுஷன் மாதிரி நடந்துக்காது அப்படின்னு அதுக்குள்ள கூட பேசிக்குமோ. ஏன்னா இது தொடர்பாக ஒரு சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. இங்கே ஒரு சத்சங்கத்துல கேட்டதான் என் மனதை விட்டு நீங்காத ஒன்று. என்ன அப்படின்னா, ரமண மகர்ஷி அவருடைய ஆசிரமத்துல வந்து ஒரு
அந்த குரங்கு வந்து ஏதோ வாழைப்பழத்தை எடுத்துடுச்சுன்னு சொல்லிட்டு அடிச்சுட்டாங்க அந்த குரங்க. ரொம்ப கோவம் வந்துருச்சு. குரங்கு எல்லா உயிர்கள்ட்டையும் அன்பா இருக்கணும்னு சொல்லக்கூடியவர் இல்லையா ரமண மகரிஷி. அப்ப என்ன பண்ணாராம், அந்த வாழைத்தாறு புதுசா வாழைத்தாறு ஏதோ வாங்கிட்டு வந்திருக்காங்க, இல்ல ஆசிரமத்திலே இருந்ததோ தெரியல. அதை வந்து குரங்கு வந்ததுனால குரங்கு அடிச்சு விரட்டி இருக்காங்க. அவருக்கு கோபம். அந்த வாழைத்தாரை கொண்டு வந்து ஹால் நடுவுல வைக்க சொன்னாராம். வச்சுட்டு அந்த குரங்கு அங்கேயே இருந்துதான். அந்த குரங்க பார்த்து இங்க வாமா அப்படின்னு கூப்பிட்டாராம். அது வந்துதான். எடுத்துக்கோ அப்படின்னாராம். ஒரே ஒரு வாழைப்பழம் தான் எடுத்துதான். அது கை எப்படி இருக்கும், ஒரு வாழைப்பழம் தான் பிக்க முடியும், அதால பிச்சு எடுத்துட்டு போயிடுச்சான். அப்ப அவர் ரமண மகரிஷி சொன்னாரா, உங்க மூஞ்சியில எல்லாம் கரிய பூசிட்டு போறா அப்படின்னு. என்ன அர்த்தம்னா, அது அந்த மொத்த வாழைத்தாரையும் கொண்டு போய் வச்சுக்க முடியாது. அதுக்கு வீடு இருக்கா? அது எங்கேயாவது ஸ்டோர் பண்ணுமா? தன்னுடைய அடுத்த வேளை உணவை எந்த மிருகமாவது சேர்த்து வச்சுக்க முடியுமா? நம்ம ஒரு சிலது எக்ஸப்ஷன்லாம் இருக்கும். ஆனா நம்ம செய்யற மாதிரியா, ஃப்ரிட்ஜ்ல வச்சு போட்டுக்கிறது, அங்க வச்சு போட்டுக்கிறது, எக்கச்சக்கமா வந்து ஃப்ரோசன் ஃபுட்டு, அந்த ஃபுட்டு எதையோ வாங்கி சாப்பிடுறோமே, எவ்வளவு யோசிக்கிறோம். ஒரு இப்ப வந்து பசிக்காக சாப்பிடுறதோட பசிக்குமே அப்படின்னு நினைச்சு பிளான் பண்ணி பல விஷயங்களை வாங்கி சேர்த்து அப்படி சாப்பிடுறோம். ஆனா மிருகங்களுக்கெல்லாம் வாயை திறந்து சொல்ல தெரியாது. அது வந்து அது உணவு பசிக்கும் போது அதுவே போய் எங்கேயோ அதோட உணவை தேடி அது போகணும். அதுகிட்ட காசு கிடையாது, காசு கொடுத்து வாங்க முடியாது. அது அந்த பசியை தீர்த்துக்கிறதுக்கு பாவம் அது என்ன பண்ணுமோ நமக்கு தெரியாது. எல்லா இடத்துலயுமா வந்து உங்களுக்கு காய்களும் கனிகளும் எல்லாம் கிடைச்சிட போறது காட்டுல. இப்பயே காடுகள்லாம் அழிந்து கொண்டு வருகிறது. அந்த மிருகங்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுது, குடிக்க தண்ணி இல்லாம, உணவு இல்லாம. அது போகட்டும். எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த உதாரணம் ரமண மகரிஷி வந்து சொல்றாரு வந்து அதுகிட்ட நம்ம பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மாதிரி காக்கா காக்கா வந்து எப்படி கரவா முதல்ல கரவான தனக்காக சேர்த்து வைத்துக் கொள்ளாமல் மறைக்காமல் கரைந்து உண்ணும். கரைந்துன்னு எல்லாரையும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு சாப்பிடுமா. என்னது காகம் உறவு கலந்து உண்ணக்கண்டீர் அப்படின்னு தாயுமானவரும் பாடியிருக்கார். அகண்டாகார போகம் எனும் பேரின்ப வெள்ளம் பொங்கி ததும்பி பூரணமா ஏக உருவாய் கிடக்குது ஐயோ என்ன எடுத்த தேகம் விழுமுன்னே புசித்திட சேரவாரும் ஜெகத்தீரே அப்படின்னு கூப்பிடுறாரு. ஏன்னா பாக்கி செல்வமாவது வந்து அவன் யாராவது எடுத்துன்னு போயிடுவான். இந்த ஆன்மீக செல்வம், இந்த அருட்செல்வம் இது கிடைச்சது அப்படின்னு சொன்னா எல்லாரையும் கூப்பிட்டு வாங்க 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 வாங்கன்னு கூப்பிட்டு எல்லாருக்கும் நல்ல விஷயத்த சொல்லணும், எல்லாரும் மோட்சம் அடையணும், எல்லாரும் இன்பமா இருக்கணும், எல்லோரும் எனக்கு மாத்திரம் தான் கிடைச்சது, நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன், இது ரொம்ப ரொம்ப சேக்ரெட், அவங்கவுங்க புண்ணியம் தான் கிடைச்சிட்டோம். அப்படி அதுல கூட பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு செல்ஃபிஷ்னஸ் தலை தூக்கும். அப்படிலாம் இல்லாம நமக்கு ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா யாருக்கும் பிரயோஜனமா இருக்கும். நீங்க தேடிட்டு இருந்தீங்க இல்லையா, அங்க ஒரு நல்ல வகுப்பு நடக்கிறது, அங்க யாரோ பகவத்கீதை சொல்றாங்க, ஏதோ ஒன்று சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் கூட ஷேரிங் ஆஃப் இதுதானே. அப்ப அவர்கள் நலனில் அக்கறை இருக்கிறனால தான் நம்ம சொல்றோம். தாயுமானவர் ஒரு படி போய் கத்தி கூப்பிடுறாரு காக்காவ மாதிரி. இங்க பாருங்க, பேரின்ப வெள்ளம் பொங்கி ததும்பி பூரணமாய் ஏக உருவாய் கிடக்குதுங்கிறார் வந்து. அதனால இந்த பேரானந்தம், ஆன்மீகத்தில் கிடைக்கக்கூடிய அந்த பேரானந்தத்தை உணர்ந்த ஒரு பெரியவர் எல்லாரையும் கூப்பிடுறார். இந்த உலகத்துல ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க, எல்லாரும் வந்து ஆன்மீகத்துல வந்து இந்த இன்பத்தை அனுபவியுங்கள், அதுக்காக நீங்க வந்து சத்சங்கத்துக்கு வாங்குவோன்னு கூப்பிடுறாரு எல்லாரையும். அது மாதிரி நம்மளும் இங்க என்னன்னா, அந்த காக்கா கிட்ட இருந்து கத்துக்கணுமா. நம்ம கிட்ட ஒரு இது கிடைச்சதுனாக்கா எல்லாரையும் கூப்பிட்டு சும்மா ஒரு பார்ட்டி வைக்கிறது அதெல்லாம் பத்தி இல்ல. திருவள்ளுவர் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ரிசப்ஷன் வெயி, பார்ட்டி வெயி, போட்டோ எடுன்னு சொல்லல. நம்மகிட்ட நிறைய செல்வம் இருந்ததுன்னா நிறைய பேரோட அதை பகிர்ந்துக்கணும்னு அர்த்தம். நம்ம சுற்றத்தாருடன் முக்கியமா யாருக்கு தேவையோ நம்ம அவங்க கூட இந்த குறையாத செல்வம் நமக்கு கொடுத்துருக்காருன்னா அது எல்லாரோடையும் பகிர்ந்து கொள்ளணும். ஏன்னா உங்களுக்கு நிறைய பணம் கிடைச்சதுன்னா ஒரு இங்கிலீஷ்ல ஒரு ப்ராவர்ப் இருக்கும், டோன்ட் மேக் யுவர் வால்ஸ் ஹையர், மேக் யுவர் டேபிள் லாங்கர். டைனிங் டேபிள் இன்னும் பெருசாக்கணும். முன்னாடி 10 பேர் சாப்பிடணும், 30 பேர் சாப்பிடணும். அது மாதிரி பெருசாக்குங்க, நிறைய பேரோட பகிர்ந்துக்கோங்க அந்த செல்வத்தை அப்படின்னு சொல்றாங்க. அதனால நமக்கு இன்னும் நிறைய மேன்மை நன்மை தான் உண்டாகும். சேர்த்து சேர்த்து வச்சு கடைசியில என்ன ஆகும்னா யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம அந்த செல்வம் போகும்னு அர்த்தம். ஏன்னா செல்வத்துக்கும் ஒரு லிமிடேஷன் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளே எவ்வளவுதான் அனுபவிக்க முடியும், நம்ம குழந்தைங்க தான் எவ்வளவுதான் அனுபவிக்க முடியும். இப்ப நம்ம குழந்தைங்களுக்காக சேர்க்கிறோம் அப்படின்னு நம்ம சுயநலமா நினைச்சா கூட அதுவும் சுயநலம் தான். ஏன்னா திருவள்ளுவர் முன்னாடியே சொல்லிட்டாரு இல்லையா, என்னது தம் பொருள் என்ப தம் மக்கள், அவர் பொருள் தம் தம் வினையான் வரும். குழந்தைங்களை நல்லா படிக்க வைக்கலாம், நல்லா காலேஜ்ல சேர்க்கலாம், எல்லாம் பண்ணலாமே தவிர அவங்களுக்காக நான் சொத்து சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னா அப்ப அந்த பையனை நம்ம முடமாக்குகிறோம்னு அர்த்தம். அவனுடைய திறமைகள் வெளிப்படாதவன், அவனுக்கு வாழ்க்கையில என்ன மோட்டிவேஷன் இருக்கும், நான் பெரிய ஆள் ஆகணும், நான் கஷ்டப்பட்டு, நம்ம அப்பா எல்லாம் சொல்லுவாங்க, நான் கஷ்டப்பட்டு இந்த சைக்கிள் வாங்கினேன், ரேலிய சைக்கிள் வாங்கினேன், அதை தொலைச்சேன், நான் முதல்ல ரேடியோ வாங்கினேன், அப்படி அது ஒரு பெரிய ஒரு கோல் வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய உந்து சக்தி, நான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி எல்லாம் ஒரு லைஃப்ல ஒரு கிரைசிஸ் இருந்தாதான் வரும். இப்ப எல்லாமே நீங்க பண்ணி வச்சிடுறீங்க, நீங்க என்ன கேட்டாலும் கிடைக்குது. அப்ப பணம் சம்பாதிக்கவே இன்ட்ரெஸ்ட் போயிடுது. கல்யாணம் பண்ணிக்கிறது இருக்கட்டும், இந்த காலத்து இளைஞர்கள் பார்த்தா பணமும் பார்த்தா அப்பா அம்மா சம்பாதிச்சு அப்ப என்னதான் பண்ணணும், அவன் வந்து போர் அடிச்சுட்டு, அப்ப அம்மா அப்பாவும் போர் அடிச்சுட்டு இருக்காங்க, அவனும் அவங்களோட சேர்ந்து போர் அடிச்சுன்னு உட்காந்துருக்காங்க. இப்ப லைஃப்ல வந்து
பணம் பொருள் ஈட்ட வேண்டும்ங்கிறது ஒரு பெரிய மோட்டிவேஷன் இல்லையா? அதற்கான ஒரு ஸ்பேஸே நம்ம கொடுக்கறது இல்ல. அதனால நம்ம குழந்தைங்களுக்கு தேவையான சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் எப்ப என்ன எமர்ஜென்சி வருமோ தெரியாது. அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சுட்டு நிறைய, அதாவது இது யாரோ கோடீஸ்வரங்களுக்கு சொல்லியிருக்கா அப்படின்னு நினைக்கக்கூடாது. நடுத்தர வர்க்கம், எல்லா வர்க்கமும் எல்லாருமே வந்து நம்மளால என்ன இயலுமோ அதை கொடுக்கணும். எல்லாரோடையும் பகிர்ந்து சாப்பிடணும். அது ரொம்ப முக்கியம். அடுத்த குறட்பா. பொது நோக்கான் வேந்தன் வரிசையா நோக்கின் அது நோக்கி வாழ்வார் பலர். பொது நோக்கான் வேந்தன் வரிசையா நோக்கின் அது நோக்கி வாழ்வார் பலர். திருவள்ளுவர் எப்பேற்பட்ட மனோதத்துவ நிபுணர், எப்பேற்பட்ட உளவியல் கருத்துக்கள்லாம் இதுல சொல்றாருங்கிறத நம்ம கவனிச்சு பார்க்கணும். சும்மா ஏதோ திருக்குறள்ல சொல்லியிருக்காரு அப்படின்னு போகக்கூடாது. ரொம்ப ரொம்ப ஆழமான விஷயங்கள் இதெல்லாம். இதெல்லாம் எவ்வளவு பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது சந்தேகத்துக்குரியது. ஏன்னா இந்த குறள்ல என்ன சொல்றாரு பாருங்க. வேந்தன், வேந்தன்னா தலைவன் அல்லது அரசன். பொது நோக்கான், பொது நோக்கான்னா எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்றது. பொது நோக்கான்னா அப்படி பண்ண மாட்டானோ. என்னங்க சொல்றீங்க? தலைவன் வந்து எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே மாதிரி இருக்கிறது வேற. எல்லாரும் மனிதர்கள். திருவள்ளுவர் இன்னொருத்த சொல்ற, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையான். எல்லாரும் ஒண்ணுதான், மனித பிறவிதான், எல்லாரும் ஹியூமன் ரேஸ் தான், ஒரே மனிதர்கள் தான். ஆனா யாருக்கு என்ன தேவைங்கிறது மாறுபடுமா படாதா? இது எவ்வளவு பெரிய விஷயம். இன்னைக்கு வந்து தேர்தல் களத்துல வந்து ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்கன்னா, நான் 2000 ரூபாய் கொடுக்குறேன், 5000 ரூபாய் கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், ஃப்ரீ பீஸ். எல்லா கட்சியும் வித் நோ எக்ஸெப்ஷன் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் சிந்தித்து பார்த்தால், அது மாதிரி வந்து இப்போ வந்து இலவசமா பஸ் விடுறாங்க, பெண்களுக்கு இலவச பஸ். யாராவது கேட்டாங்களா? உண்மையிலே கஷ்டப்படுற பெண்களுக்கு உதவி தேவையா இல்ல எல்லாருக்கும் தேவையா? இப்ப நிறைய பேருக்கு வந்து டிக்கெட் வாங்கக்கூடிய சக்தி இருக்கு. ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் பஸ் டிக்கெட்டுக்கு கொடுக்க முடியாமலாம் இல்ல. ஆனாலும் ஏன் வந்து அரசாங்கம் வந்து பெருந்தன்மையினால பண்ணல. அரசாங்கம் வந்து ஓட்டு வங்கியை கணக்கில் வைத்து செய்கிறது. அரசாங்கமோ எந்த அரசியல் கட்சியோ யாரோ ஏன் இந்த திட்டத்தை கொடுக்குறாங்கன்னா, அப்ப அவங்க நமக்கு ஓட்டு போடுவாங்க. மக்கள் நலம் அல்ல அது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான தேவை இருக்கிறது. தேவை அறிந்து சேவை செய்ய வேண்டும். இப்ப எல்லாரையும் நான் ஒரே மாதிரி ட்ரீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் எல்லாருக்கும் எல்லாம் ஒரே மாதிரி கொடுக்க முடியாது. நீங்க யாருக்கு என்ன அது நீங்க கொடுத்த விஷயம் எனக்கு தேவையே படாது. இப்போ ஒருத்தர் வாசல்ல பசியோட உட்காந்துருக்காரு, 2 இட்லி வாங்கி கொடுங்கன்னு கெஞ்சுறாரு, இல்ல எனக்கு 50 ரூபாய் காசு கொடுங்க நான் போய் சாப்பிட்றேங்கிற, அவர்கிட்ட போய் நீங்க ஐயா இந்தாங்க லேப்டாப் வச்சுக்கோங்க, பட்டு வேஷ்டி வச்சுக்கோங்க, பட்டு அங்கவஸ்திரம், என்ன விலை தெரியுமா இது, அவர் போய் அதை வித்து அதெல்லாம் போய் வேற விஷயம். விற்க முடியாத பொருள் எவ்வளவு இருக்கு நம்ம கிட்ட. அப்படி இல்லை. ஒருத்தர் ஒண்ணு கொடுக்குறோம்னு சொன்னா யாருக்கு என்னங்கிறத பார்த்து கொடுக்கறதுலாம் உங்களோட அன்பு அக்கறை எல்லாம் தெரியுது. சும்மா நீங்க வந்து எல்லாருக்கும் கொடுக்குற அப்படிங்கிறது இது வெறும் வேஷம் தான். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த ரிசர்வேஷன் யாருக்கு தேவை? இன்னைக்கு கூட எத்தனையோ வந்து பழங்குடியினர் வந்து சரியான வாய்ப்பு வசதிகள் அமையாமல் கஷ்டப்படுகிறார்கள். அவங்களுக்கு எப்போ எடுத்து சொல்ல கூட ஆள் இல்ல. அரசியல் இது மாதிரி திட்டங்கள்லாம் இருக்கு, நீங்க இதெல்லாம் அப்ளை பண்ணலாம், இப்படிலாம் நீங்க தொழில் நடத்தலாம், இப்படிலாம் நீங்க படிக்கலாம் சொல்ல கூட ஆள் இல்ல. எத்தனையோ விதமான உதவிகள் தேவைப்படுகின்றன. அப்ப எல்லாருக்கும் எல்லானா இப்ப இந்த இதை கொடுத்து அடைச்சிடலாம், எல்லாருக்கும் ஒண்ணு கொடுத்துடலாம், ஒரு பொருள் கொடுத்து. அப்படி இல்லை. தேவையே படலை. எனக்கு என்ன தேவை அந்த இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தரையும் பார்க்க முடியாது. ஆனா ஒரு சமூகமாக பார்க்க முடியும் இல்லையா? அவரவர் நிலைக்கு ஏற்பதான் அந்த அரசன் கொடுக்க முடியும். அது ரொம்ப முக்கியம். அது ஒரு முக்கியமான ஒரு ரொம்ப சட்டிலான பாயிண்ட் நான் சொல்றது. வேந்தன் பொது நோக்கான். அரசன் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி பண்ண மாட்டான். வரிசையா நோக்கின். வரிசையான ஒவ்வொரு பிரிவினருக்கும் என்ன தேவைங்கிறத பார்த்து செய்வாராம். ரொம்ப முக்கியம். யாருக்கு என்ன தேவை அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்த அது சம்பந்தமான உதவிகளை வழங்குதல். இது வந்து எவ்வளவு யோசிச்சாலும் ரொம்ப ரொம்ப ஆழமான விஷயமாக இருக்கிறது. சுவாமிஜி ரொம்ப அருமையா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, தயானந்த் சுவாமிஜி. அவருடைய பூர்வாசிரமத்துல அவருடைய வீட்டுக்கு வந்து ஒரு விவசாயி வருவாராம். ஒரு பொங்கல் தீபாவளி அந்த சமயத்துல வந்துட்டு ஒரு பெரிய பூஷணிக்காய் கொடுப்பாராம். அந்த பூஷணிக்காவை வாங்கி வச்சுட்டு அவங்க வீட்டுல இருக்கிற அப்பாவோ அம்மாவோ என்ன பண்ணுவாங்களோ ஒரு மூட்டை அரிசி கொடுப்பாங்களாம். இது என்ன ஈக்குவேஷன் எனக்கு சின்ன வயசுல புரிஞ்சதே இல்லை. சுவாமிஜி சொல்றாரு, ஒரு பரங்கிக்காவோ பூஷணிக்காவோ அது என்ன விலை இருக்கும்? ஒரு மூட்டன் அரிசிங்கிறது என்ன விலை இருக்கும்? அப்ப எப்படி இதுவும் ஈக்குவல் ஆகும்? அவன் ஏதோ ஒண்ணு பண்ண மாட்டான். என்னது இது? ஏன் அவன் கொண்டு கொடுக்குறான்? ஏன் இவங்க ஒரு மூட்டை அரிசி கொடுக்குறாங்கன்னா அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. அந்த விவசாயி தன்னுடைய சக்திக்கு கொண்டு கொடுத்திருக்காரு. ஒரு பிரியத்தினாலேயோ ஏதோ ஒண்ணு ஒரு அன்புனால கொண்டு கொடுத்திருக்காரு. அவரால் அதான் முடியும். ஆனா என்னால வந்து பெருசா செய்ய முடியுமே, என்னால ஒரு மூட்டை அரிசி கொடுக்க முடியும், அதனால நான் கொடுக்குறேன். ஆக அவரவர் நிலைகளில் இருந்து செய்வது என்பது ஒன்று. அதே மாதிரி அவங்களுக்கு என்ன தேவை? இப்ப அவனுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா, இப்ப அந்த விவசாயி வந்திருக்காரு, அவருக்கு வீட்டுல குடும்பம் இருக்கு, குழந்தைங்களா இருக்காங்க, நிறைய வந்து தேவைகள்லாம் இருக்கு, பண தேவை இருக்கு, எல்லா தேவையும் இருக்கு. முக்கியமா இந்த மாதிரி என்ன சொல்றது, அரிசியே அந்த காலத்துல தேவையா இருந்திருக்கும்.
அப்ப வந்து அவர்கிட்ட போய் நம்ம தேவையில்லை, வேற ஏதாவது எங்க வீட்டுல வந்து இந்த இது வச்சுக்கோ, அதை வச்சுக்கோன்னு வேற எதையாவது கொடுப்பது. ஒரு விலை உயர்ந்த பொருள் வச்சுக்கோங்க, ஒரு பட்டு புடவையே கொடுக்குறீங்க. அந்த பட்டு புடவையை விட முக்கியமான விஷயம் அங்க என்னன்னா, இந்த ஒரு மூட்டை அரிசி. இப்ப யாருக்கு என்ன தேவைன்னு பார்த்து கொடுக்கின்ற அந்த சென்சிட்டிவிட்டி எவ்வளவு பெரிய விஷயம். திருவள்ளுவர் எப்படி அழகா சொல்றாரு பாருங்க. வேந்தன் பொது நோக்கான் வரிசையா நோக்கின். வரிசையான யார் யாருக்கு என்னென்ன இண்டிவிஜுவல் நான் சொல்ல, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன தேவை, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லேப்டாப் தேவை, யாருக்கு எந்த எந்த இயருக்கு தேவை, யாருக்கு தேவை, அதெல்லாம் பாக்குறோம் இல்லையா? அப்புறம் லேடிஸ்க்கு என்ன விதமான உதவி தேவை, எல்லாரும் கேட்கல. எல்லாரும் எனக்கு இலவச பஸ் கொடுங்க, அதை கொடுங்க. இலவசமா என்ன கொடுத்தாலும் நம்ம ஜனங்க வந்து வாங்கிக்கிறாங்கிறது வேற விஷயம். ஆனா யாருக்கு என்ன தேவை, அதை சரியாக மக்களுக்கும் எழுப்ப தெரியவில்லை. அரசு எந்த அரசியல் கட்சியும் இதை பத்தி கவலைப்படுறதும் இல்லை. அவங்களுக்கு தேவை என்ன, இதெல்லாம் செஞ்சா ஓட்டு போட்டுருவாங்கன்னு எதையோ ஒண்ணு பொதுவா ஒரு திட்டத்தை போட்டு போறாங்க. இதனால் அரசாங்கத்தின் கஜானா காலியாவதை தவிர வேற என்ன நல்லது நடக்குது? ஒண்ணும் கிடையாது. கொள்ளையடிக்கிறவங்க கொள்ளையடிச்சுட்டே போயிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை. இன்னும் வந்து பல விஷயங்கள் வந்து இன்னும் சரியாக செய்ய முடியும். இங்க என்ன தேவைன்னா உண்மையான சமூக அக்கறை, மக்கள் நலனில் ஒரு நாட்டம், நேர்மையான தன்மை, இதெல்லாம் இருந்தாதான் அதை பத்தி யோசிக்க முடியும். அப்படி யோசிச்சா எவ்வளவோ நல்லது பண்ண முடியும். வரிசையா நோக்கின் அது நோக்கி வாழ்வார் பலர். அது நோக்கினா அப்படிப்பட்ட இப்ப எப்படி அவருக்கு தெரிஞ்சது எனக்கு இது தேவைன்னு, எப்படி அவர் தெரிஞ்சுட்டு வந்து கொடுத்தாரு அப்படின்னு நினைச்சு இந்த மாதிரி மட்டும் ஒரு அரசன் வந்து சரியாக தேவையறிந்து ஒவ்வொரு பிரிவினரையும் கவனித்து விட்டால், அது நோக்கினா அதை கருத்தில் கொண்டு வாழ்வார் பலர். வாழ்வார்னா அவருக்கு சுற்றத்தினரா இருப்பாங்க, அவர் மேல ரொம்ப பிரியத்தோட, இவர்தான்ப்பா நம்ம அரசர், இவர்தான் நமக்கு தலைவர் அப்படின்னு அந்த தலைவர் மீது ஒரு பிரியத்துடன் அவருக்கு சுற்றத்தாராக அவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு அர்த்தம். அது நோக்கினா அதை கருத்தில் கொண்டு, அதை கவனித்து பார்த்து பார்த்து செய்யறது. அதான் பார்த்து பார்த்து செய்யறதுன்னு சொல்றாங்க. என்ன இதான் பார்த்து பார்த்து செய்யறது. பொது நோக்கினா அப்படி கண்ணை மூடிட்டு நான் எல்லாத்தையும் வீசி எறியறேன், அப்படி இல்லை. பார்த்து பார்த்து செய்யறதுங்கிற வார்த்தை தான் இது, வரிசையா நோக்குதல். அடுத்த குறள். தமராகி தந்துறந்தார் சுற்றம் அமராமை காரணம் இன்றி வரும். தமராகி தந்துறந்தார் சுற்றம் அமராமை காரணம் இன்றி வரும். ஒரு விஷயம் தெரிகிறது இந்த குறட்பாக்கள்லாம் படிக்கும்போது, நம்ம சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேரோட நம்ம சண்டை போட்டு பிரிஞ்சிட்டோம்னா இனிமேல் லைஃப் லாங் மூஞ்சிலே நான் முழிக்க மாட்டேன் அப்படின்னு கூட சொல்லியிருப்போம். அப்புறம் திரும்ப காரணமே இல்லாம சேருவோம். இதெல்லாம் நம்ம பார்ப்போம். எல்லாரோட லைஃப்லயுமே இது இருக்கும். இது மாதிரி ஒரு சில என்ன சொல்றது, ஒரு சாப்டர் க்ளோஸ் நினைப்போம், திரும்ப போய் பேசுவோம். சிலதெல்லாம் அப்படியே க்ளோஸாவே போயிருக்கும். அப்போ வந்து இந்த விஷயத்தை திருவள்ளுவர் கவனித்து இதில் பதிவு செய்திருக்கிறார். என்ன சொல்றாருன்னா, தமராகினா நம்ம கூட தான் இருந்தார், நம்முடையவராக இருந்து தன் துறந்தார், தன்னை விட்டு போயிட்டார். ஏதோ ஒரு மனக்கசப்பு. நீங்க பாருங்க, ஒரு ஆபீஸ்லயே அவ்வளவு வருஷம் வேலை பார்த்துருவாங்க, திடீர்னு ஒரு நாள் ஒரு சண்டை ஒரு வார்த்தை சொல்லிட்டாரும், டக்குன்னு கிளம்பி போயிடுவான். 20 வருஷமா வேலை பார்த்தியேப்பா, நான் போடா அப்படி சொல்லிட்டு போயிடுவான். தன் துறந்தார். சுற்றம்னா அவனே திரும்பி வரான். அந்த பர்சனை யாரு நம்மை சுற்றத்தாராக கருதி நம்முடன் இருந்த உறவினரோ நட்போ ஆபீஸரோ யார வேணாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா திரும்பி வராங்க. சுற்றம் அமராமை. அமராமை. அவங்க ஏன் அப்படி பிரிஞ்சு நம்மளை விட்டு போனாங்க, ஏன் நம்ம கூட இல்லாம போனாங்க, அந்த காரணம் இருக்கு இல்லையா, அந்த காரணம் நீங்கினால், இன்றினா அந்த காரணம் நீங்கும் பொழுது வரும். என்னன்னா, இப்ப வந்து ஒரு தப்பு நடந்துடுச்சு. அதாவது நீங்க யாரோ ஒருத்தர் வந்து அவரை மரியாதை குறைவா பேசிட்டாங்க. ஒரு ஆபீஸ்ல ஒருத்தர் வேலை பார்க்கறாரு, ரொம்ப சின்சியரா வேலை பார்க்கறாரு. யாரோ அவரை தப்பா வந்து அவரை வந்து கடுமையா பேசிட்டாங்க, அவரும் கோச்சிட்டு போயிட்டாரு. ஆனா இந்த விஷயம் சரி செய்யப்பட்டால், ஐதர் அந்த நபர் அந்த இடத்துல இருந்து மாற்றப்படுகிறார், அல்லது அந்த நபர் வந்து மன்னிப்பு கேட்கிறார். இந்த விஷயத்தை சார்ட் பண்ணிட்டோம்னா, அதுதான் அந்த காரணம் இன்றினா என்ன காரணம், அந்த பிரச்சனைக்கு என்ன காரணமோ அந்த காரணத்தை நீக்கிவிட்டால் சுற்றம் வரும், திரும்பி அவர் வந்து சேருவார். So there is possibility, there is always a possibility of reunion அப்படிங்கிறது தெரிகிறது. யாருமே வந்து நம்ம எப்பயுமே லைஃப்ல என்ன நினைக்கிறோம்னா, ஒண்ணு முடிஞ்சதுன்னா முடிஞ்சு, அப்படி இல்லை. குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல் அப்படின்றத நம்ம கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தோம், ஒரு அதிகாரம் முன்னாடி. அப்ப என்ன அப்படின்னா, சில சமயம் நம்ம சில பேரை வந்து அவங்களால ரொம்ப தொல்லை, அவங்க அவ்வளவு சண்டை போட்டு ஒருத்தங்களை அமுச்சிருப்போம். அது உறவோ நட்போ யாருமே வேண்டவே சங்காத்தமே. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளே ரீகலெக்ட் பண்ணுவோம். இது ரொம்ப மனித மனம்ங்கிறது அவ்வளவு ஒரு விந்தையானது. அவங்க வந்து அவ்வளவு நல்லவங்க, அவங்கள பத்தி சொல்லுவோம். ஏன் சொல்றோம் அப்படின்னா, நிறைய நல்லதையும் நம்ம அவங்களால அனுபவிச்சிருக்கோம். இது மறுக்க முடியாத உண்மை. நிறைய நன்மையும் இருந்திருக்கும், ஒரு சில கெட்டதும் இருக்கும். யாரு நன்மை தீமை கலவாமல் இருக்கவங்க யாரு? எல்லார்கிட்டயும் நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு இல்லையா? அப்போ இது வந்து என்ன பிரச்சனை அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணி அதை மாத்தி, இப்ப வந்து சில பேர் வந்து சில போஸ்ட்ல சரியா இருக்க மாட்டாங்க. நம்ம இடநறிதெல்லாம் கூட பார்த்தோம். இப்ப வந்து ஒருத்தர் ரொம்ப கடுமையா நடத்துறாரு, அவர் அந்த போஸ்ட்டுக்கு சரிப்பட மாட்டார், வேற ஒரு போஸ்ட்டுக்கு அவரை மாத்துங்க. சோ இந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணிட்டோம்னா அதான் அமராமை காரணம். அவங்க இங்க இல்லாததுக்கான காரணம் இன்றினா அதை நீக்கிவிட்டால் வரும்.
மறுபடியும் அவங்க சுற்றத்தினரா வந்து சேர்ந்துப்பாங்க. ஆக இங்க என்ன சொல்றாருன்னா, தமராகி தன்னுடையவராக இருந்து தன் துறந்தார். தன்னை விட்டு விலகி சென்றவர் சுற்றம். அவர் மீண்டும் வந்து சேரணும் அப்படின்னா, சேர்றதுக்கு என்னன்னா, அந்த சுற்றம் எப்படி வரும்? சுற்றம் வரும். அவர் வந்து நம்ம கூட திரும்ப வந்து சேர்றார். அதுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும் தெரியுமா? அமராமை காரணம் இன்றி. அந்த மாதிரி அவர் கிளம்பி போறதுக்கு என்ன காரணமா இருந்ததோ அந்த காரணத்தை நாம் நீக்கிவிட்டால் அவர் திரும்ப வந்து நம்ம கூட சேர்ந்துப்பார் அப்படின்னு அர்த்தம். இது எல்லா இடத்துலயும் பாசிபிளான்னு கேட்டா முடியாது. இப்போ ஒரு சில கல்யாண வீட்டுக்கெல்லாம் வந்து பத்திரிக்கை எல்லாம் வைக்க போகும்போது ஒரு சில சங்கடங்கள் இருக்கும். அவங்க என்ன வீட்டுக்கு வந்து கூப்பிடல, மதிக்கல, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் சால்வபிள். நம்மளால நினைச்சா நம்ம போய் இப்ப என்ன அவ்வளவுதானே, உங்களை வீட்டுல வந்து கூப்பிடணும், அவ்வளவுதான், நல்லா வந்து நமஸ்காரம் பண்ணி கூப்பிடுறேன், ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படி போய் சொல்லி அதை சரி பண்ணலாம். ஒரே நிமிஷத்துல குளிர்ந்துருவாங்க. இந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். யார் வந்து அவ்வளவு திட்டிட்டு இருந்தாங்களோ அந்த ஒரு சின்ன ஜெஸ்டர், அந்த அன்பின் வெளிப்பாட்டுல மாறதையும் நம்ம பார்க்கலாம். அப்ப எதுவுமே லைஃப்ல வந்து இதுதான் இப்படிதான் இதான் எண்டுலாம் கிடையாது. வந்து எது வேணாலும் எப்படி வேணாலும் மாறுது. நான் அரசியல் கட்சிகள்லாம் வச்சு பேசல. நம்ம குடும்பத்துல, நம்மளோட ஆபீஸ்ல, சுற்றத்துல எத்தனையோ பேரோட நம்ம பழகுவோம், சண்டை போடுவோம், பிரிவோம், திரும்ப ஃப்ரெண்டாவும், திரும்ப இது மாதிரி நடந்துட்டே தானே இருக்கு வந்து. அப்ப அந்த அந்த பர்டிகுலர் விஷயம் எப்பயுமே நம்ம இஷ்யூவை பார்க்க கத்துக்கணும். அதனாலதான் சொல்லுவாங்க, நம்ம வந்து என்ன பிரச்சனையோ அதை டீல் பண்ண தவிர அந்த மனிதரை வந்து வெறுக்கல. அது என்ன பிரச்சனை அந்த அதை மட்டும் சரி பண்ணிட்டா பாக்கி எல்லாம் ஓகே. அதனால அந்த மனிதரே வேண்டாம். அப்படி மனிதரே வேண்டாம்னா எத்தனை பேரை தூக்கி போடுறது நம்ம? பெஸ்ட், அதாவது பெர்ஃபெக்ட் மேன் உலகத்துல யாராவது இருக்காங்களா? யாரும் கிடையாது. இருக்கிறதுல வச்சுக்கலாம், அவ்வளவுதான் வந்து. அதனால வந்து நம்ம எப்பயுமே இந்த விஷயத்த நினைவில் வச்சுக்கணும். என்ன காரணம், ஒருத்தங்க வந்து சில ஆபீஸ் எல்லாம் அது நடக்கும். யாரோ ஒருத்தர் வந்து ரொம்ப மற்றவங்களை கடுமையா நடத்துறதுனாலயோ இல்ல வேற விதமான அச்சுறுத்தலும் நிறைய பேர் வேலையை விட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் கவனிக்கணும். ஒரு அரசன் பார்க்கணும். ஏன் இந்த மாசம் 10 பேர் ரிசைன் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னா யாரோ ஒரு மேனேஜர் அது காரணமா இருப்பாரு. அந்த மேனேஜர் இடத்த விட்டு மாத்தணும், இல்ல அதை எப்படி சால்வ் பண்ணுங்கிறத பார்த்தா திரும்பி. ஏன்னா ஹியூமன் ரிசோர்ஸ், ஒரு கம்பெனிக்கு வந்து பெரிய ரிசோர்ஸ் வந்து மற்ற விஷயங்களை காட்டிலும் மனித வளம்னு சொல்றோம். மனித வள மேம்பாட்டு துறைனே ஒண்ணு வச்சிருக்கோம். ஏன் அப்படின்னா மனித வளம்ங்கிறது தான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியம். சரியான ஆட்கள் இல்லாம நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அப்ப எந்த பிசினஸ் நடத்தாலும் நம்மளை விட்டு சரியான ஆட்கள், அவங்க வேற ஏதோ இதை விட பெரிய வாய்ப்பு கிடைச்சு போறாங்கன்னா ஹாப்பி. ஆனா அவங்க நம்ம கசந்து போய் போறாங்கன்னா அது என்ன ரீசன்னு பார்த்து அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு அரசன் அல்லது தலைவனுக்கு உண்டு அப்படின்னு தெரிகிறது. அடுத்த குறள். உழைப்பிரிந்து காரணத்தின் வந்தானை வேந்தன் இழைத்திருந்து எண்ணிக்கொளல். உழைப்பிரிந்து காரணத்தின் வந்தானை வேந்தன் இழைத்திருந்து எண்ணிக்கொளல். உழைனா தன்னுடன் இருந்து பிரிந்து அப்புறம் பிரிஞ்சு போயிட்டான். காரணத்தின் வந்தானை, வேற ஏதோ ஒரு காரணத்தினால இப்ப வந்திருக்கான். நம்ம கூட தான் இருந்தான், ஏதோ ஒரு பிரச்சனைனால பிரிஞ்சு போயிட்டான். இப்ப வேற ஏதோ ரீசன் இல்லாம யாரும் வர மாட்டாங்க. அவனுக்கு ஏதோ ஒரு கஷ்டம், இல்ல அவனுக்கு ஏதோ காரியம் ஆகணும், என்னமோ ஒரு காரணத்தினால வந்திருக்கான். காரணத்தின் வந்தானே, ஒரு காரணத்தோட வந்திருக்கான். வேந்தன் என்ன பண்ணுமா, இழைத்து இருந்து அவனுக்கு என்ன தேவை, அவன் என்ன காரணத்துக்காக வந்திருக்கானோ அதை பார்த்து எண்ணிக்கொள்ளல், அவனை ஆராய்ந்து அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இனிமே மூஞ்சியில முழிக்காத அப்படி சொல்லக்கூடாது. நம்மளை விட்டு பிரிஞ்சு போன ஒரு ஆள் திரும்பி வரத்துக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு தெரிகிறது. ஏன்னா யாருடைய வாழ்க்கை எப்ப எப்படி மாறும்னு சொல்ல முடியாது. லைஃப் இஸ் சோ அன்சர்டன். அப்ப வந்து இனிமே மூஞ்சிலே முழிக்காத, நானும் மூஞ்சில முழிக்க மாட்டேன் சொல்லி அனுப்பிச்ச ஒரு ஆள் திரும்பி நம்ம கிட்ட என்ன காரணத்துக்காக வந்திருக்காங்கிறத விசாரிக்கணும். விசாரிச்சு அவனுக்கு என்ன தேவைங்கிறத பார்த்து அதே நேரத்துல அவனை 100% நம்பி திருப்பியும் சேர்த்துக்கூடாது. என்ன, அதாவது இங்கதான் கரெக்டா இழைத்து இருந்து அப்படின்னா அவனுக்கு என்ன தேவையோ அதை பண்ணிட்டு அதே நேரத்துல கொஞ்சம் கவனமாக எண்ணிக்கொள்ளல்னா ஆராய்ச்சி செய்து அவனை மீண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சில பேர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போவாங்க வருவாங்க, திருப்பி 6 மாசம் கழிச்சு சண்டை போடும், இதே பொழப்பா வச்சிருப்பாங்க வந்து. இதெல்லாம் சில அந்தந்த தலைமை பொறுப்புல இருக்கிறவங்களை கேட்டாதான் தெரியும் இது என்னங்கிறது வந்து. ஆக இப்படி விதவிதமான மனிதர்கள், விதவிதமான மனங்கள், அந்த மனங்களை ஒரு அரசனது தலைவன் எப்படி அரவணைத்துக் கொள்ளுவினா, தலைவன் வந்து ரொம்ப மெச்சூர் பர்சனா இருக்கணும், பக்குவம் நிறைந்தவனாக இருக்க வேண்டும். அவன் நல்ல தாராள மனப்பான்மை உடையவனாக, கோபம் இல்லாதவனாக, எல்லோரையும் ஏற்றுக்கொள்பவனாக, யாருக்கு என்ன தேவை என்று பார்த்து செய்பவனாக, தன்னிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்பவனாக, அது மட்டும் இல்ல தன்னிடம் பிரிந்து போனவர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்ங்கிறதையும் இங்க திருவள்ளுவர் அழகா சொல்றார் வந்து. எப்படி வந்து எப்படியோ அந்த சுற்றம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பலம். இந்த சுற்றத்தினரை நாம் வந்து நன்றாக மரியாதையுடன் அன்புடன் நடத்த வேண்டும். வாழ்க்கையே இது வந்து வாழ்க்கையில ரொம்ப சிறந்த ஒரு விஷயம். இதை பண்ணாம நம்ம விட்டுட்டோம்னா கடைசியில நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பயன் இருக்காது. நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கை வந்து வையத்துள் வாழ்வாங்கு வாழ்தல்னா பலருக்கும் பயன்படும் வண்ணம் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். நம்ம குடும்பத்துக்கு மாத்திரம் இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை பலருக்கும் பயன்பட வண்ணம் இருக்கணுங்கிறது தான் திருவள்ளுவருடைய உள்ள கிடக்கை. அதற்காக தான் இந்த குறட்பாக்கள்லாம் அவர் அருளி செய்திருக்கிறார். நம்மால் இயன்ற முறையில் நாம் இவற்றையெல்லாம் கடைபிடிப்பதற்கு குருநாதரும் திருவள்ளுவரும் அருள் புரியட்டும். ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி
வேதப் பொருளாய் மிக விளங்கி தீதற்றோர் உள்ளுதொறும் உள்ளம் உருக்குமே. வள்ளுவர் வாய்மொழி மாண்பு மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத்சத். திருவள்ளுவர் திருமலரடிகள் போற்றி போற்றி. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.